நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நமது சேனலுக்கு தொடர்ச்சியாக நிறைய ஆதரவுகளை கண்டினியூஸாக நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சத்தை தாண்டி நமக்கு போயிருக்கு. அந்த வகையில் பேராதரவை தெரிவிச்சுக்கிட்டு வர்ற அனைவருக்கும் இந்த பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோ பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரகப்பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பலன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொது பலனாக நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ஜிய சாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன மாதிரி விதி அமைப்பு இருக்குது, ஆமாம் லக்கணம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்றால் உயிர், ராசி என்றால் உடல், அதாவது லக்கண அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம கோச்சார பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலன்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முழுமை பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகம் தான். சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும் அப்படின்னாக்க கன்சல்டேஷன் பண்ணிக்கங்க. திரும்ப அதை பற்றி அது என்ன தசாபுத்தி அமைப்புகள் ஓடுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பார்த்துக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் நமக்கு நம்ம சேனல் மூலமாக ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அதே நேரத்தில் திருக்கணித முறைப்படி ஜாதகங்கள் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஆனி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனி மாதத்தில் மேச ராசிக்கு எவ்விதமான பலன்கள் இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கிறதும் செவ்வாய் பகவான ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேசராசி. அந்த மேசராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதையும் வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்துறது, அதே போல் ஆன்மீக துண்டு செய்கிறது. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களை பொறுத்தளவில் இரக்க குணம், சுபாவ குணம், சுய ஒழுக்கம், இந்த மாதிரி விஷயங்களை கற்பிக்கக்கூடிய ஆளுகளாகவும் இருக்கிறாங்க. அதே போல் நிர்வாகத்திறன் வாய்ந்தவர்கள் நம்ம மேசராசி அன்பர்கள் தான். அந்த வகையில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எவ்விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், தைரியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்விதமான விஷயங்கள் நடந்தேறும் அப்படின்னா நீண்ட நாளாக தடைப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்துச்சோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு எந்தெந்த வகையில் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, குழந்தைகள்னா படிப்பு சார்ந்து, அல்லது வெளிநாடு போகிறது சார்ந்து, ஏதேனும் வீடு கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களை வாங்கிறது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் அது பதவி மாற்றம், இடமாற்றம், ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து இந்த மாதத்தோட ஆனி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமம் அடைகிறார். உங்களுக்கு தொழில் அதிபதியாக இருக்கக்கூடியவர், லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமம் அடைகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவ்வளவு நாளாக உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த ஒரு மந்தம், அதே போல் தொழில் வளர்ச்சி இல்லாமல் ஏற்பட்டது,
அதே இன்னொரு விஷயம் கேட்டால் லாபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகர லாபம் வராமல் லாபத்து வந்து ஒரு கம்மியான ஒரு லாபம் கிடைத்த ஒரு தருணம். அது மட்டும் இல்லாமல் வேலை தொழிலில் ஏற்பட்டிருந்த சிரமங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ தொழில் சார்ந்து வேலை சார்ந்து பயம் பதட்டத்தோடு இருந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தயக்கத்தோடு இருந்தவங்க, முதலீடு செய்கிறதுக்கு தயக்கத்தோடு இருந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லோருக்குமே, அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இவை அனைத்துமே சரியாகக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த வக்ரவ காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரவம் அடைகிறதுனால திடீர்னு உங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு திடீர் ஒப்பந்தம் அமையும். அதே போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர்னு அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரவ பயிற்சியால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்குதுங்க. அப்போ இந்த விஷயங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு மற்ற கிரகங்களால் என்ன மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிக்கான வருமானம், முயற்சிக்கான பலன் என்பது கட்டாயமாக உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து வேலை சார்ந்து அதே போல் கவர்மெண்ட் சார்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா படித்த குழந்தைகள்லாம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் தேர்வு எழுதியிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் மேசராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவங்க எடுத்த முயற்சிக்கான பலன் அப்படிங்கிறது வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் புத்திசாலித்தனம், அதாவது மூளையை பயன்படுத்தி பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. அதுவும் அதையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் தீராத கடனை இந்த காலகட்டத்தில் கட்டுறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது, கட்டுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவில் என்ன நடக்கும் அப்படின்னா, எதற்கும் பயப்பட தேவையில்லை. சனி வக்ரவமாயிருக்காரே அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதே போல் மற்ற கிரக பயிற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்க கொடுத்த காசு இந்த காலத்தில் உங்களுக்கு வந்துடும். உங்கள்கிட்ட நீங்கள் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்துருக்கீங்க, நீண்ட நாளாக வாங்க முடியல அப்படின்னா இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது, முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதையும் தாண்டி உங்களோட நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கிற முயற்சிகள் பார்த்திங்கனாக்க தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வெற்றி அடையக்கூடிய தன்மை, வேலை சார்ந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமாம், அதையும் தாண்டி அதை பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலங்களுக்கு நீண்ட நாளாக போகணும், வேண்டுதல் வச்சுருக்கேன், போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்குது. அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இப்போ என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரணி அப்படிங்கிற ஒரு உங்களோட வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அதே போல் உங்களுக்கு எந்த வருமானம் குடும்பம் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே உங்கள் குடும்பத்துக்கு வருமான பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. வடன் தேடிக்கிட்டு இருக்கவங்க அதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரல் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்னென்னா, முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றியையும் பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு.
அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கவர்மெண்ட் சார்ந்து அரசு துறை சார்ந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல அவங்களுக்கு எடுத்த முயற்சிக்கேற்ற முயற்சி எந்த அளவுக்கு எடுத்தாங்களோ அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி லாபம் அப்படின்னா, உழைப்பில்லா வருமானம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அரசு துறை மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அரசு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அனுகூலமான தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. அப்போ இந்த மாதம் ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் இருந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செஞ்சுக்கிறது. வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடும், சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் வழிபாடும் செய்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் மேசராசி நண்பர்களே.